ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான சாரீ ஒன்றுக்கு லைனிங் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறது. இந்த சாரீக்கூடல நம்ம லைனிங் வச்சு கட் பண்ணலாம். இந்த லைனிங் எப்படி கட் பண்ணணும், ப்ளவுஸ் மெயின் பீஸ் துணிக்கு மேலே வச்சு நீட்டாக நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். பின் தேவைப்படுகிறவங்க பின் பண்ணுறதுக்கு பின் எடுத்து நம்ம பின் பண்ணிட்டோம் கட் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலாக கட் பண்ணிட வேண்டியதான். இது காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம லைனிங் துணியும் காட்டன் தான் யூஸ் பண்ணுறோம். 2 துணியுமே காட்டன் அப்படிங்கிறதுனால நமக்கு நகண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், இது ஒரு சாரியோட அட்டாச்சு ப்ளவுஸ் தான். இந்த சாரியோட பார்டர் கலரில் கைக்கு துணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அந்த கைக்குள்ள துணியை கைக்கு எடுக்கலை. ப்ளவுஸு ஃபுல்லுமே ஒரே கலரில் தான் வேணும். அந்த கலர் துணியை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. கைக்கு ரொம்ப வராத அளவு தைக்கணும் அப்படின்னு சொன்னனால நம்ம அந்த ப்ளூ கலர் பார்டர் நம்ம தனியாக எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸ் துணியில் அந்த ப்ளூ கலர் இருக்கிறதுனால உடம்பு பகுதிக்கு கொஞ்சம் அந்த ப்ளூ கலரில் அட்டாச்சு ஆகி வரும். ஆனால் கைக்கு நம்ம இப்போ அந்த ப்ளூ கலர் அட்டாச்சு ஆகாத மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸோட கை நீளத்துக்கு நம்ம தேவையான அளவு துணியை ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸ் துணியோட கரை பகுதி கை கீழ் சுற்றளவுக்கு வரும்படியாக எடுத்து நம்ம கைக்கு அந்த ப்ளூ கலர் அட்டாச்சு ஆகாத மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், கை நீளத்துக்கு தேவையான அளவு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது ப்ளவுஸ் அளவு துணி தான். ப்ளவுஸுக்கு சாரீ அட்டாச்சு ப்ளவுஸில் கொடுத்துருந்தாலும் இந்த சாரீ அளவு வீதி கிடையாது, குறைவான அளவே தான். நம்ம ப்ளவுஸுக்கு எத்தனை இன்ச் இருக்குமோ அத்தனை இன்ச்சு தான் அந்த ப்ளவுஸுக்கு துணி வச்சுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மெயின் பீஸ் துணியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம உடம்புக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 40 இன்ச்சு. இந்த 40 இன்ச்சுக்கு முன்பக்கம் 20 இன்ச்சு, பின்பக்கம் 20 இன்ச்சு எடுக்கணும். இந்த 20 இன்ச்சு கூடால நம்ம ஒரு 2.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். ஒவ்வொரு பக்கமும் வலது பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு, இடது பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். பாருங்கள், மொத்தம் முன் பக்கத்துக்கு 22.5, பின் பக்கத்துக்கு 22.5 எடுத்துக்கிடலாம். இந்த மெயின் பீஸ் துணியோட உடம்பு பகுதியில் நம்ம லைனிங் துணியை நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இறக்கத்துக்கு தகுந்தவாறு இந்த கரை பகுதி இடுப்பு பகுதியில் வரும்படியாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ 22.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். 22 இன்ச்சு தேவைப்படாதவங்க தைக்கிறதுக்கு இடம் கம்மியாக போதும் அப்படின்னா அளவை கம்மி பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு ஃபுல்லுமே நம்ம நேர் துணியில் தான் போடும், குறுக்கு துணியில் போடலை. கைக்கு நம்ம கட் பண்ண பிறகும் இந்த ப்ளூ கலர் டிசைன் கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு வரும்படியாக நம்ம அட்டாச் பண்ணி தைக்கிறதுக்கு கட் பண்ணிகிட்ருக்குறோம். ஏன்னா கைக்கு ப்ளூ வேண்டாம் அப்படின்னு சொன்னனால உடம்பு இடுப்பு பகுதி இறக்கம் வரக்கூடிய பகுதியில் இந்த ப்ளூ கலர் கொஞ்சம் தெரியும். அது நம்ம தைக்கும்போது தைக்கிற தையலோட உள்பகுதியில் போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம நீட்டாக உடம்புக்கு தேவையான உடம்பு சுற்றளவு துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது அந்த ப்ளூ கலர் இருந்ததில் உள்ள மீதி துணியும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இந்த லைனிங் துணியோட கரை பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாக நம்ம ஃபோல்டிங் பண்ணுறோம். பாருங்கள், இந்த உடம்பு சுற்றளவு முன்துண்டு 22.5க்கு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, பின்துண்டு 22.5, முன்துண்டு 22, அந்த அளவை அப்படியே 11.25 இன்ச்சுக்கு போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி போல்டிங் பண்ணி நீட்டாக எடுத்த பிறகு நம்ம இறக்கத்துக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா இந்த ப்ளவுஸோட இறக்கம் 14.5 இன்ச்சு. இந்த 14.5 கூடால
ஒரு 1.5 இன்ச்சு வச்சு 16 இன்ச்சு இறக்கத்துக்கு நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட மொத்த இறக்கம் 14, ஆனால் 1.5 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு மொத்தம் 16 இன்ச்சு. அந்த 16 இன்ச்சை மார்க் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மீதி இருக்கிற துணியில். இப்போ 16 இன்ச்சு லைனிங் துணி வந்து நம்ம கட் பண்ணி நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்தாச்சு. முன் துண்டு தனியாக, பின் துண்டு தனியாக. ஆனால் ஷோல்டர் மட்டும் நம்ம கட் பண்ணலை. ஷோல்டரோட சென்டர் பகுதி நம்ம கட் பண்ண பிறகு நம்ம தைக்கும்போது அந்த நூல் வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. துணியோட நூல் இந்த ப்ளவுஸுக்கு ஒன்றும் செய்யாது. ஆனால் சில்க்கு சாரீ ப்ளவுஸுகளுக்கெல்லாம் அந்த துணி வந்து ஈஞ்சி அப்படியே கிழிஞ்சு வந்துடும். அதனால ஷோல்டரோட சென்டர் பகுதியில் லைட்டாக ஒரு கட்டிங் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டு ஃபுல்லுமே கட் பண்ணாமல் விட்டுருக்கோம். அடுத்தது மெயின் பீஸ் துணியும் நம்ம தேவைக்கு 16 இன்ச்சு இறக்கம். 14 ப்ளஸ் ஒரு 1.5, முன்துண்டு 16, பின்துண்டு 16. இந்த அளவில் லைனிங் துணி கட் பண்ண மாதிரியே இந்த மெயின் பீஸ் துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த துணி கொஞ்சம் காட்டன் துணி அப்படின்னனால சின்ன சின்ன ப்ளீட் அங்கங்கே இருந்து அதை நம்ம கையினால் நீட்டாக ஸ்ட்ரிப்பாக ஒரு தேய்ப்பு தேய்ச்சி விட்டால் போதும், அழகாக வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெயின் பீஸ் துணி டிசைன் போட்டிருக்கிறதுனால நம்ம மேல் பக்கம் வச்சு இந்த மார்க் பண்ணும்போது தெரியாது. இந்த டிசைனில் நம்ம எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாது. அதனால லைனிங் துணியை வெளிப்பகுதியில் வச்சு எல்லா அளவையும் நம்ம மார்க் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம ஒயிட் கலர் வச்சு தான் மார்க் பண்ண போகிறோம். அதில் இந்த ப்ளவுஸ் டிசைனில் ஒயிட் கலர் மிக்ஸாக இருக்கிறதுனால நம்ம அந்த ஒயிட் கலர் டிசைன் போட்டு மார்க் பண்ணும்போது தெரியாது. அதனால நம்ம லைனிங் துணி பகுதியில் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணுறதுக்கு மெயின் பீஸ் துணியை உள்பகுதியிலையும் லைனிங் துணியை முன்பகுதியிலையுமா வெளிப்பகுதியிலையுமா வச்சு நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 அளவுமே உடம்பளவுலாம் கரெக்டாக இருக்குது. என்ன இறக்கத்துக்கு தேவைக்கு நம்ம லைனிங் துணி அளவுக்கே கட் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மெயின் பீஸ் துணியையும் கரெக்டாக 16 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம வந்து துணி இருக்குது அப்படின்னு நிறைய துணியெல்லாம் தேவையில்லாத அளவுகளுக்கு கட் பண்ணக்கூடாது. எவ்வளோ துணி மீதி வந்தாலும் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கட் பண்ணி வேறு எதுக்காவது நம்மளுக்கு இந்த ப்ளவுஸில் அடிஷ்னல் பீஸ் எதுக்கும் தேவைப்படும், அதுக்கு யூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ மெயின் பீஸும் லைனிங் பீஸும் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அளவு செக் பண்ணிவிடுவோம். பாருங்கள், இதில் மார்க் பண்ணும்போது அந்த வெள்ளை டிசைன் அந்த ப்ளவுஸ் டிசைன்லேயே நமக்கு தெரியுது. அதனால் அப்படியே மாற்றி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், மெயின் பீஸ் துணியை உள்பகுதியில் வச்சுக்கிட்டு இந்த லைனிங் துணியை 2ஆக எடுத்து அந்த முன் துண்டு கூடால முன் துண்டம், பின் துண்டு கூடால பின் துண்டம் தனித்தனியாக தான் நம்ம போல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். உடம்பு துணியை சேர்த்து மடித்த பிறகு 2ஆக போல்டிங் பண்ணலை. இறக்கத்துக்கு தனித்தனியாக தான் போல்டிங் பண்ணி இந்த மாதிரி மடக்கிக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸோட முன் துண்டுக்குள்ளே அளவு எல்லாம் மார்க் பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டில் இந்த முன் கப் ஷேப் 11.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸுக்கு அளவு. அந்த 11.5 கூடால ஒரு 1 இன்ச்சு கூட அளவு போட்டு 12.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். இந்த 12.5 நம்ம எதில் மார்க் பண்ணணும்னா இந்த 16 இன்ச்சு எடுத்ததில் 12.5 மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது முன் துண்டு உடம்பு சுற்றளவை நம்ம 2ஆக போல்டிங் பண்ணியிருக்கனால 40 இன்ச்சில் பாதி 20, 20ல் பாதி 10 வரும். அந்த 10 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறது தைக்கிறது இடம் விட்டுக்கிடுவோம். அடுத்ததாக முன்கழுத்து இறக்கம், முன்கழுத்து சுற்றளவு இவ்வளோத்தையும் நீட்டாக மார்க் பண்ணி முன்கழுத்து இறக்கம் 5.5 வச்சுருக்கோம். கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு. இந்த இடத்துல டேன் பகுதி 2 கோடம் ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல 5.5 இன்ச்சு இறக்கம் வரும். 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு. அடுத்தது ஷோல்டர் 3.25 இன்ச்சு.
நம்ம மார்க் பண்ணிடலாம். 2 இன்ச்சு ஷோல்டரு, அதுக்கு 3/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். அடுத்ததாக இந்த ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணி முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக மார்க் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் ஒரு மார்க் பண்ணிவிடலாம். இந்த ஆம்கோல் மார்க் பண்ணுறது மொத்த உடம்பு சுற்றளவில் 8ல் 1 பங்கு. அப்படி நம்ம அளவு எடுக்கலைன்னா முன் துண்டில் 4ல் 1 பங்கு. அடுத்தது இடுப்பு சைடில் இந்த 12.5 இன்ச்சிலேருந்து ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணணும். ஓப்பன் சைடில் 12.5 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணணும். அடுத்தது அந்த உடம்பு சுற்றளவில் நம்ம இப்போ முன் கப் ஷேப்புக்கு பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, அந்த பகுதி 12.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த உடம்பு சுற்றளவில் 4ல் 1 பங்கில் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மார்க் பண்ண அளவு 10 இன்ச்சு ஒரு துண்டுக்கு முன் துண்டு. அந்த 10 இன்ச்சில் நேர் பாதி 5ல் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். இந்த 5ல் எதுக்கு மார்க் பண்ணோன்னா, இந்த இடுப்பு சைடு உள்ள 2 இன்ச்சு கம்மி பண்ணணும்ல பட்டி மார்க் பண்ணுறதுக்கு, அந்த அளவுக்கும் அடுத்தது ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணுறதுக்கு தான் அந்த அளவு சென்டரை வச்சு நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ அந்த ப்ளவுஸுக்கு தேவையான இந்த முன் துண்டுக்குள்ள அளவு எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஓப்பன் சைட்லேருந்து இந்த ப்ளவுஸு உடம்பு 40 இன்ச்சு, ஆனால் கொஞ்சம் இந்த கப் ஷேப்பெல்லாம் சின்ன அளவு அப்படி போதும். அப்படிங்கிறதுனால நம்ம 3.25 இன்ச்சு ஓப்பன் சைட்லேருந்து எடுத்து 2.25 இன்ச்சு உயரம் வச்சுக்கிடணும். இதுதான் மெயின் டாட்டோட உயரம். பாருங்கள், ஓப்பன் சைட்லேருந்து 3.25 எடுத்து 2.25 இன்ச்சு உயரம் வச்சுக்கிடணும். அடுத்ததாக நம்ம இந்த பட்டியை நீட்டாக ஆஃப் ரவுண்டு மாடலில் மார்க் பண்ணி எடுக்க இடத்துல வரைஞ்சிக்கிடலாம். அடுத்தது இந்த ஓப்பன் சைட் டாட் போட்டுக்கிடலாம். இந்த ஓப்பன் சைட் டாட்டு ஓப்பன் பகுதியில் நம்ம ஒரு 2.5 இன்ச்சு நீளத்துக்கு போட்டுக்கிடலாம். அடுத்தது இந்த மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து ஆம்கோல் சைடு ஒரு டாட் போட்டுக்கிட வேண்டியதான். பாருங்கள், இந்த 3 டாட்டோட பாயிண்ட்டும் எவ்வளோ அழகாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதை விட ஈஸியான மெத்தட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு எல்லாமே நம்ம 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்குள்ள அளவு தான். அடுத்தது நம்ம முன் கழுத்தை கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது அந்த ஓப்பன் சைடு பீஸை கட் பண்ணிவிடுவோம். ஃபோல்டிங் பகுதியை பின் துண்டை கட் பண்ணிடக்கூடாது. இது முன் துண்டு லைனிங்கும் மெயின் பீஸு. அடுத்தது ஆம்கோல் பகுதியில் உள்ள துணியை கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது பட்டி துணியையும் கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது பின் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணி கழுத்து சுற்றளவும் மார்க் பண்ணி நீட்டாக ஒரு ரவுண்டு நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பின் கழுத்து இறக்கம் 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது நான் பின் கைக்குழி தான் கட் பண்ணியிருந்தேன். இப்போ முன் கைக்குழி முன் துண்டு துணியை மட்டும் எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த பட்டியில் ஒரு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாயிண்ட் மெயின் பாயிண்ட் வச்சோம்ல டாட்டுக்கு, அந்த அளவை நம்ம அந்த பட்டியில் கம்மி பண்ணிக்கிடணும். பாருங்கள், 2 இன்ச்சுக்கு அகலத்தில் நம்ம மெயின் டாட்டு பிடிச்சோம், அதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச்சையும் அந்த பட்டியோட 2 பகுதியிலையும் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது முன் கழுத்து பின் கழுத்து கட் பண்ண பகுதியில் உள்ள துணியில் மெயின் பீஸ் துணியில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிடலாம். இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது நேர் பீஸில் நம்ம கட் பண்ணக்கூடாது, கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நேர் பீஸில் நம்ம கட் பண்ணால் அந்த துணி இழுத்து எதுவுமே கொடுக்காது கழுத்துக்கு. அதனால் நம்ம கிராஸ்லேயே கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் துணியில் தான் நம்ம கட் பண்ணணும். நேர் துணியில் நேராக கட் பண்ணி கிராஸில் கட் பண்ணிவிட்டு இதுதான் கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம கிராஸ் பீஸும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ண பிறகு நம்ம கட் பண்ணக்கூடியது கை தான் கட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டில் நம்ம அந்த ப்ளவுஸோட மெயின் பீஸ் துணியில் கட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த பகுதியை தான் நம்ம கைக்கு கட் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கோம்.
இந்த கையோட மொத்த நீளம் 7.25 இன்ச்சு. அடுத்தது கை சுற்றளவு, மொத்த கை சுற்றளவு 14.5. இந்த அளவில் நம்ம கை கட் பண்ணிடலாம். இது லைனிங் துணி வச்சு நம்ம தைக்கிறதுனால நமக்கு தைக்கிறதுக்கு நிறைய இடம் கை நீளத்துக்கெல்லாம் விட வேண்டியது வராது. கரெக்டான அளவு தைக்கிறதுக்குள்ள இடத்த மட்டும் நம்ம விட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ மெயின் பீஸ் துணியோட வெட்டு பகுதியும் இந்த லைனிங் துணியோட வெட்டு பகுதியும் ஒரே பக்கமாக வரும்படியாக நீட்டாக நம்ம போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கையோட மொத்த சுற்றளவு 14.5 இன்ச்சு, கை நீளம் 7.25 இன்ச்சு, கை கீழ் சுற்றளவு 6.25 இன்ச்சு. இந்த அளவில் தான் நம்ம இப்போ கை மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த கையில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆம்கோல் அளவு. ஆம்கோல் அளவு கைக்கு எப்படி வைக்கணும்னா, கையோட மொத்த சுற்றளவில் இருந்து 4/1 ஆம்கோல் அளவு, இல்லைன்னா முன்பகுதி இல்லைன்னா பின்பகுதியில் இருந்து அந்த மாதிரி கணக்கு போட்டால் 2/1 நம்ம அளவு வச்சு தான் அந்த கை ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் மெயின் பீஸோட போல்டிங் பகுதியும் பாருங்கள், இந்த லைனிங் துணியோட போல்டிங் பகுதியும் நீட்டாக ஒரே பக்கமாக வரும்படியாக இந்த லைனிங் துணியோட கரை பகுதியும் மெயின் பீஸோட கரை பகுதியும் சேர்த்தையும் மடித்து போட்டிருக்கோம். பாருங்கள், அடுத்தது அந்த ப்ளவுஸுக்கோட உடம்புக்கு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டது மாதிரியே இந்த கைக்கு நம்ம தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு தான் தைக்கணும். அதனால் கரெக்டான அளவு கட் பண்ணி இடம் விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கமல்லியில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த கையோட மொத்த சுற்றளவு 14.5 இன்ச்சில் பாதி 7.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற இந்த லைனிங் துணி தெரியக்கூடிய அளவு தைக்கிறதுக்கு உள்ள அளவு. பாருங்கள், இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம 7.25 கையோட கீழ் சுற்றளவில் 1/2 இன்ச்சு தான் தைக்கிறதுக்கு இப்போ இடம் விட்டுருக்கோம். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு வைக்கிறதுனால இது லைனிங் துணி ஜாயின் பண்ணி நம்ம தைக்கிறதுனால 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். 7.25 ப்ளஸ் 1 இன்ச்சு அப்போ நம்ம மொத்த நீளம் எடுக்கணும். அடுத்தது கை சுற்றளவு 14.5 போக மீதி ஒரு 2.5 இன்ச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இந்த வெட்டு பகுதி நம்ம மார்க் பண்ண இந்த பகுதியில் தான் ஆம்கோல் வரணும். இந்த ஆம்கோல் அளவு எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கை சுற்றளவு மொத்தம் 14.5 இருக்குது. இந்த 14.5ல் 4/1 எடுத்து ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். இந்த ஆம்கோல் அளவு ஷோல்டரோட போல்டிங் பகுதியிலேருந்து ஆப்போசிட் பகுதியிலேருந்து தான் இந்த ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். பாருங்கள், நீட்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த 14.5ல் 4/1 நம்ம ஆம்கோல் அளவு எடுத்துருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஷோல்டர் போல்டிங் பகுதியிலேருந்து இந்த ஆம்கோல் எடுத்த அளவுலேருந்து பாதி அளவு மார்க் பண்ணிவிடுவோம். மார்க் பண்ண பிறகு ஸ்கேலால் நம்ம ஆம்கோலுக்கும் இந்த ஷோல்டருக்கும் எடுத்த அளவை நீட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக டேப்பை வச்சு அளந்து இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை அளந்து பார்த்து அதோட சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த மார்க் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, முன் கைக்குழி பின் கைக்குழி நீட்டாக விரையிறஞ்சி கட் பண்ணுறதுக்காக தான் முன் கைக்குழி பின் கைக்குழி. அடுத்தது கையோட கீழ் சுற்றளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது கையோட ரெடி அளவையை நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், அடுத்ததாக இந்த 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழி பின் கைக்குழி நம்ம கட் பண்ண இடத்துல இதையும் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், ப்ளவுஸ் துணியிலையும் கட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கை துணியிலையும் நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கிடலாம். கை நீளம், கை சுற்றளவு, ஆம்கோல் அளவு, கை கீழ் சுற்றளவு, அடுத்தது இந்த பகுதி தைக்கிறதுக்கான உள்ள இடம்.
இது ஷோல்டரில் வைத்த அளவு போல்டிங் பகுதி. அடுத்தது நம்ம நீட்டாக கட் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான 14.5 இன்ச்சு அளவுள்ள ஒரு கை நார்மல் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அளவு வச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது முன் கைக்குழி கொஞ்சம் குளிச்சே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது இந்த ஷோல்டரோட சென்டர் பகுதியும் லைட்டாக ஒரு வீ கட்டிங் கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், முன் கைக்குழி பின் கைக்குழி எவ்வளோ அழகாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்கமல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வேறு போட்டிருக்கோம், நிறைய வீடியோ. எல்லா வீடியோவும் பாருங்கள், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம தங்கமல்டு சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பட்டி, ஓப்பன், கைத்துணி, கிராஸ் பீஸ் எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி 40 இன்ச்சு உடம்பு சுற்றளவில் ப்ளவுஸு கட் பண்ணி பாருங்கள். சூப்பராக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி தைக்கும்போது அந்த தையலோட ஃபினிஷிங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். போடவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தைச்சி கொடுக்குறவங்கள பாராட்டிட்டு போவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு 40 இன்ச்சு ப்ளவுஸு நீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கமல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் பாருங்கள், சாரியில் ப்ளூ கலர் இருக்கிறதுனால ப்ளவுஸ்லேயும் இருந்து நம்ம ஆனால் அந்த கைக்கு அதை வைக்கலை. நம்ம எல்லாமே சாரியோட உள்பகுதி கலரில் தான் இந்த ப்ளவுஸோட கை, உடம்பு எல்லாமே கட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளூ கலர், அந்த க்ரீன் கலரை நம்ம எங்கேயுமே வெளியே தெரியாத மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தங்கமல்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.